ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ தான், அதாவது ஸ்டார் காம்ப்ரிஹென்சிவ் அதே மாதிரி ஐசிஐசிஐ ஹெல்த் ஷீல்டு இந்த 2 பிளானுக்கான வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். பாலிசி இருக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது காம்ப்ரிஹென்சிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 65 வயசு எடுக்கலாம். குழந்தைகளை 25 வயசு வரைக்கும் பாலிசியில் கன்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி தனிநபர் குடும்ப பாலிசியாகவும் எடுத்துக்க முடியும். ஐசிஐசிஐ பாலிசியை பொறுத்த வரைக்கும் 75 வயசு வரைக்கும் எடுக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் 20 வயசு வரைக்கும் ஃபேமிலி பாலிசியில் கன்டினியூ பண்ணலாம். தனிநபர் குடும்ப பாலிசியை எடுத்துக்க முடியும். அடுத்து பாலிசியில் எத்தனை பேர் கவரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் பொறுத்த வரைக்கும் 2 பெரியவங்க 3 குழந்தைகள். உங்களுக்கு ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 2 பெரியவங்க 2 குழந்தைகள். அடுத்து காப்பீடு தொகை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த்தில் அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் பாலிசி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஐசிஐசிஐ ஹெல்த் ஷீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் எடுத்துக்க முடியும். அடுத்து ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசிஐசியில் எந்த ரூமும் எடுத்துக்கலாம். ரூம் ரெண்ட்டுக்கான லிமிட் அப்படின்னு எதுவும் கிடையாது. காம்ப்ரிஹென்சிவை பொறுத்த வரைக்கும் அதாவது பேசிக் பிளான் சிங்கிள் ஏசி தான் தராங்க. ஆனால் ரைடர், அதாவது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ரைடர் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அனைத்து ரூம் வசதி கூட உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டீஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் 60 நாள் 90 நாள் கவரேஜ் தராங்க. அதே மாதிரி தான் ஸ்டார் ஹெல்த்லேயும் அதே சேம் கவரேஜ் தான் தராங்க. அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவில் 5 லட்ச ரூபா பாலிசினா 50%, அடுத்த வருஷம் ஒரு 50% கிடைக்கும். மற்ற பாலிசி, அதாவது 7 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி எந்த பாலிசி எடுத்தாலும் 100% போனஸு, அதுக்கு மேலே உயராது. சரிங்களா? உங்களுக்கு ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் 10%, அதிகபட்சம் 100% வரைக்கும் உயரும். ஆனால் இதில் ஒரு ஆப்ஷனல் ரைடர் இருக்குது, அது சூப்பர் நோ கிளைம் போனஸு. அந்த ரைடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த்தில் உள்ள மாதிரி கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் 50%, அதிகபட்சம் 100% வரைக்கும் உயரும். அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் அன்லிமிட்டெட் டைம்ஸ் தராங்க. ஆனால் வேறு வியாதிகள், அதாவது சேம் பெர்சன் சேம் இல்னஸுக்கு கவரேஜ் கிடையாது. உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு முறை தான் 100% ரீஸ்டோர் ஆகும். ஆனால் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ரீஸ்டோர் ஒர்க் ஆகாது. அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள் பார்த்தீங்கன்னா, முன்பே இருக்கும் நோய்கள்லாம் ஒரு ப்ரெஷரு இல்லைனா சுகரு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம். அதுக்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான வெயிட்டிங் பீரியடு. ஆனால் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி அந்த வெயிட்டிங் பீரியடை 1 வருஷமாக குறைச்சிக்க முடியும். ஐசிஐசிஐ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் 30 நாள் தான். ஸோ ரொம்ப ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த ஃபியூச்சர். அடுத்து அறுவை சிகிச்சை, அதாவது ஸ்பெசிஃபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதே மாதிரி கேட்ராக்டு, இஎன்டி ப்ராப்ளம்ஸ், பைல்ஸு, அல்சரு, வெரிகோசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்லோ க்ரோத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் காம்ப்ரிஹென்சிவில் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. ஆனால் ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் வெயிட்டிங் பீரியடு. அடுத்து மகப்பேறு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதே மாதிரி 15,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் கவரேஜ் தராங்க. அதே மாதிரி புதிதாக பிறந்த குழந்தைக்கும் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கவரேஜ் தராங்க. ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டாலே, இல்லைனா ரைடர் அப்படின்னு சொல்லிட்டாலே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது 1 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ். அதே மாதிரி புதிதாக பிறந்த குழந்தைக்கும் 90 நாள் வரைக்கும் இவங்க கவரேஜ் தராங்க.
உடல் பருமன் சிகிச்சை பேரியாடிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ரஹென்சிவில் கவரேஜ் இருக்குது. 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐசிஐசியில் வந்து இந்த கவரேஜ் வந்து கிடையாது. அடுத்து கண்புரை சிகிச்சைக்கு லிமிட் எது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பிளானுமே வந்து லிமிட் எதுவும் கிடையாது. அடுத்து ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ரஹென்சிவில் வந்து அதிகபட்சம் வந்து 5000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐசிஐசியில் வந்து குறிப்பிட்ட டெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் 2 பிளான்லையுமே வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆக்சுவல் அமௌண்ட் ஏதோ அதை கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் காம்ப்ரஹென்சிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆர்டிஏ ரோடு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் பாலிசி எடுத்தவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட், அதாவது ரோட்டில் போடும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து தருவாங்க. அந்த பெனிஃபிட்டை வந்து காம்ப்ரஹென்சிவில் வந்து 25% வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து கிடைக்கும். இந்த பெனிஃபிட் வந்து ஐசிஐசியில் வந்து கிடையாது. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார் ஹெல்த் காம்ப்ரஹென்சிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 30,000 தான் கிளைம் பண்ண முடியும். அடுத்து அவுட் பேஷண்ட் கவரேஜை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கட்டி ரைடர் மூலமாக இந்த வசதியை வந்து பெற்றுக்க முடியும். உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவில் டிஃபால்ட்டாகவே இருந்தாலும் அதிகபட்சம் 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். டாக்டர் ஃபீஸ் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு முறை பல்லு இல்லைன்னா கண் அது சம்மந்தமான அவுட் பேஷண்ட்டும் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து கீமோதெரப்பி, ரோபோட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியில் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து லிமிட் வந்து இருக்குது. அடுத்து கூடுதல் பணம் பார்க்கலாம். காம்ப்ரஹென்சிவை பொறுத்த வரைக்கும் இலவசமாக விபத்து காப்பீடு வந்து ஒருத்தருக்கு வந்து தராங்க. அதாவது இறந்துட்டாலோ உடல் ஊனம் ஏற்பட்டாலோ அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு நாளும் அதிகபட்சம் 2500 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கவரேஜ் தராங்க. அடுத்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கவரேஜ் வந்து தராங்க. காம்ப்ரஹென்சிவில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தால் தான் இந்த கவரேஜே தராங்க. அதுவும் வந்து ரைடர்லாம் போட்டால் தான். அடுத்து அடிஷ்னல் சம்மர்ஸ்டுட் ப்ரொடெக்டர், அதாவது போனஸ் கிடைக்கிது இல்லையா, அதை வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த போனஸ் வந்து எஃபெக்ட் ஆகாத மாதிரி இந்த ரைடர் ப்ரொடெக்டர் வந்து இருக்குது. அடுத்து சம்மர்ஷூர் ப்ரொடெக்டர், அதாவது இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காப்பீட்டு தொகை வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். அடுத்து கூடுதல் ப்ரீமியம் கட்டி காம்பன்சரேட் கவர், அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து வெளியூர் போய் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா, அதுக்கான கவரேஜை வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து ப்ரீமியம் வந்து பார்க்கலாம். ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்துக்கு பாலிசி எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபா வருது. இதுவே ஐசிஐசியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14,000 ரூபா தான் வருது. ஸோ ஸ்டார் ஹெல்த்தில் வந்து அதிகமாக ப்ரீமியம் உள்ள பாலிசி இது. ஸோ இதோட கம்மியாக எடுத்தால் கூட அதிகபட்சம் உங்களுக்கு எப்படி பார்க்க போனாலும் 30,000 வந்துடும். ஆனால் ஐசிஐசியில் பாதி ப்ரீமியம் தான் வருது. ஸோ எப்படி பார்க்க போனாலும் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பிளான்லேயும் வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் காம்ப்ரஹென்சிவில் பார்க்கலாம். ஸ்டார் காம்ப்ரஹென்சிவில் முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட்டைல் பாலிசி அப்படிங்கிறனால ஆயுள் முழுவதும் காப்பீடு கிடைக்கும். அதாவது லைஃப் லாங் ரினியூவல் கேரண்டி வந்து இவங்க தராங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நல்லா இருக்கோம், எப்போ வேணாலும் நம்ம வந்து ஸ்டார் ஹெல்த்தில் எடுத்துக்கலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சி எந்த கம்பெனினாலும் பாலிசி எடுத்துக்க முடியும், சரிங்களா. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எந்த கம்பெனியும் பாலிசியை வந்து அவ்வளோ ஈஸியாக தர மாட்டாங்க. அப்படியே தந்தாலும் நிறையா வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்கும், இல்லைனா எக்ஸ்க்ளூசிவில் தருவாங்க, இல்லைனா லோடிங் போடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்.
அப்போ நம்ம நல்லா இருக்கும்போதே லைஃப் லாங் ரினியூவல் தரக்கூடிய ஒரு கம்பெனியில் பாலிசி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒருவேளை ஸ்டார் காம்ப்ரிஹென்சிவில் பாலிசி பிடிக்கலன்னா ஸ்டார் ஹெல்த்தில் வேற ஒரு பாலிசிக்கு வந்து நீங்கள் ஈஸியாக போர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேற ஒரு கம்பெனி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ரீட்டைல் பாலிசி. அதே மாதிரி இதில் வந்து நிபந்தனைகளை வந்து உடனேலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றினாலும் IRDAவில் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சும்மா அவங்க இஷ்டத்துக்குலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஓவர் நைட்லலாம் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏஜென்ட் மூலமாக இந்த பாலிசி எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து நல்லா கிடைக்கும். இதுவே பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்க் வந்து எல்லா நாளும் இருக்காது. அதே மாதிரி பேங்க்கில் நீங்கள் பாலிசி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் வந்து அந்த பிரான்ச் மேனேஜரோ இல்லை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவில் எடுக்கிறீங்கன்னா அவர் வந்து வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க? அதே பேங்க் வந்து 24 ஹவர்ஸும் கிடையாது. சிம்பிளாக சொல்லிடுவாங்க, எங்களுக்கு பாலிசி சேல் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கிளைம் வந்து எந்த அளவு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து ICICI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை உங்களால் நார்மலாக ஸ்டார் ஹெல்த்துக்கான ப்ரீமியம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் எவ்வளோ நாள் கவரேஜ் கிடைக்குதோ அது வரைக்கும் கிடச்சிட்டு போட்டுருப்பேன்னு சொல்லி லோ ப்ரீமியம் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சொன்னது தான், ஒரு வியாதி வந்துச்சுன்னா பாலிசி எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் பாலிசி வந்து வேறு வெளியில் வந்து எடுக்க முடியல அப்படின்னா தாராளமாக இந்த பாலிசியை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து அண்டர் ரைட்டிங் ரூல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாலிசி வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெயிட்டிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிசி எடுக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்கனால உடனே வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ICICIயில் எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஸ்டார் ஹெல்த்தில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் தான் வந்து யோசிக்க முடியும். உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.